தலித் சமூகம் வாழ்கின்ற பகுதிகளிலே தொடர்ச்சியாக அரசு மதுபான கடைகள் மிக அருகிலேயே இயங்கி கொண்டிருக்கிறது. அதாவது போக்குவரத்திற்கும் மாணவ மாணவிகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற விடுதலை வேங்கைகள் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம். சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் விடுதலை வேங்கைகள் கட்சி சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அக்கட்சியின் தலைவர் தமிழின்பன் தலைமையில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் நடைபெற்ற இந்த உண்ணாவிரதத்தில் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர். பின்னர் அக்கட்சியின் தலைவர் தமிழின்பனை சந்தித்தார். அப்பொழுது அவர் அருந்ததியர் நல வாரியம், தாட்கோ வங்கி நிறுவுதல் அவசியம், 3% இடஒதுக்கீட்டிற்கான கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும், கிண்டி ரேஸ்கோஸில் தமிழகத்தை சார்ந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் உருவச்சிலைகள் மற்றும் அவ்வீரர்களின் வரலாற்று தகவல்களை கல்வெட்டுகளில் பொறித்து சமத்துவ பூங்காவை அமைத்திட வேண்டும். குறிப்பாக மாயபுரம், காந்தி நகர் உள்ளிட்ட தலித் பகுதிகளில் மின்விளக்கு, கழிப்பறை, குடிநீர் வசதிகளை மேம்படுத்த வேண்டும். போக்குவரத்து மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பெண்களுக்கு அச்சுறுத்தி மன உளைச்சலை தரும் வகையில் அமைந்துள்ள அரசு மதுபான கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும் போன்ற கோரிக்கை அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறு. ஒன்றிய அரசே திணிக்காதே மும்மொழி கொள்கையை திணிக்காதே. ஒன்றிய அரசே ரத்து செய் தேசிய கல்விக் கொள்கையை ரத்து செய். கல்வியை மாநில பட்டியலுக்கு வழங்கிடு. ஒன்றிய அரசே தனியார் துறையிலும் பொதுத்துறையிலும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்து. இடஒதுக்கீட்டை அமல்படுத்து. பொதுத்துறைகளிலும் தனியார் துறைகளிலும் அமல்படுத்து. தமிழக அரசே நம்பவில்லை. ஒன்றிய அரசை நம்பவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசே நடத்திடு. தலித் பகுதிகளில் நிலவிடும் அடிப்படை வசதிகளின் குறைபாட்டை சரி செய்து அடிப்படை வசதிகளின் குறைபாட்டை சீர் செய். வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே. வெல்கவே காரல் மார்க்ஸ் வெல்கவே. வாழ்கவே புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்கவே. பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் விடுதலை வேங்கைகள் கட்சி இங்கே ஒரு கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய அரசு வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்த வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். அதில் முத்தாய்ப்பாக மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டை கட்டமைத்த ஒரு ஆசான் என்ற அடிப்படையில் பல்வேறு விஷயங்களிலே வளர்ச்சி பணிகளிலே மிக வேகமாக கொண்டு வந்த திறமையான நபர் என்கின்ற வகையில், சமூக நீதியை கட்டிக்காத்தவர் என்ற வகையில் அவருக்கு பாரத ரத்னா விருதை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதை போன்று இன்றைக்கு 1132 இடங்களிலே சாதிய பெயர்களையும் காலனி என்ற பெயர்களையும் அகற்றியுள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
பின்னடைவு காலி பணியிடங்களையும் இடஒதுக்கீட்டை பதவி உயர்விலே கொண்டு வந்ததற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு ஈரோட்டிலே மிக வேகமாக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கும் எங்கள் சமூகம் சார்ந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படி பல்வேறு விஷயங்களை நாங்கள் நன்றி சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட எங்களுடைய கோரிக்கைகள் பல நிறைவேறாமல் இருப்பது எங்களுக்கு உண்மையிலே வேதனை அளிக்கின்றது. அந்த வகையில் அருந்ததியர் நலவாரியம் வேண்டுமென்று பன்னெடுங்காலமாக கேட்டுக்கொண்டிருந்தோம். அதைப் போல எங்கள் சமூகம் மட்டுமல்லாமல் பட்டியலினத்திலே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தாட்கோ வங்கியை நிறுவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த தாட்கோ வங்கி மூலமாக அனைவருக்கும் கடனுதவி கிடைக்கும், மானிய கடன் கிடைக்கும் என்பதால் எங்களுக்கு அந்த தாட்கோ வங்கி மிகவும் தேவையான ஒன்று. எங்கள் வாழ்நிலையை உயர்த்துவதற்கான, பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான, தொழில் முறையில் நாங்கள் உயர்வதற்கான அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே தாட்கோ வங்கி வேண்டும். அதே போலவே G61 என்ற அரசாணையின் மூலமாக ஒரு வடிகட்டி போல அந்த அரசாணை எங்களுடைய உள் இடஒதுக்கீட்டிலே இன்றைக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இடஒதுக்கீட்டை கண்காணிப்பதற்காக ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோலவே எங்களது பகுதிகளிலே, அதாவது தலித் சமூகம் வாழ்கின்ற பகுதிகளிலே தொடர்ச்சியாக அரசு மதுபான கடைகள் மிக அருகிலேயே இயங்கி கொண்டிருக்கிறது. அதாவது போக்குவரத்திற்கும் மாணவ மாணவிகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற, அந்த வகையாக பெண்கள் நடமாடக்கூட முடியாத வகையில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய, ஆபாசமாக நடந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசு மதுபான கடைகள் இங்கே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்து படிப்படியாக குறைப்போம் என்று ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னதைப் போல இன்றைக்கு அதை செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஈரோடு மாநகரம் கனிராவுத்தர் குளம் அருகிலே உள்ள 3527 என்ற எண்ணுள்ள அரசு மதுபான கடையையும், பவானி சாலையில் உள்ள சேட் கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள 3583 என்ற மதுபான கடையையும் உடனடியாக இழுத்து மூட வேண்டும், நிரந்தரமாக இழுத்து மூட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம். அதை போன்றே மாயபுரம் அன்னை தெரசா நகர் பகுதியிலே இன்றைக்கு வரைக்கும் சாலை வசதி, மின்சார வசதி, மின் விளக்கு, குடிநீர், இலவச கழிப்பிடம் என்று எதுவுமே இல்லாமல் ஏதோ ஜந்துக்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவலமான சூழல் இருக்கிறது. ஆகவே உடனடியாக தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு அங்கிருக்கின்ற அடிப்படை பிரச்சனைகளை மிக வேகமாக தீர்த்து வைக்க வேண்டும். உடனடியாக மின்விளக்கு அங்கே வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை போன்ற காந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு தலித் பகுதிகளில் 2000 வீடுகள் இருக்கின்றது என்று சொன்னால் 5 அறைகளை கொண்ட கழிப்பறை மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது போதுமானதாக இல்லை. மிகப்பெரிய துக்கத்தோடு துயரத்தோடு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு இவற்றையெல்லாம் களைய வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். தேசிய கல்விக் கொள்கையை ரத்து செய்ய வேண்டும். ஒன்றிய அரசு இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுத்துறைகளிலும் தனியார் துறைகளிலும் இந்த இடஒதுக்கீடுகளை அமல்படுத்த வேண்டும் என்பதை போன்ற பல்வேறு விஷயங்களை நாங்கள் இங்கே கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கிறோம். அதை போன்றே முதலிலே ஆரியத்தை எதிர்த்த சமத்துவ போராளி மதுரை வீரன் அவர்களுக்கு உருவச்சிலையும் மணிமண்டபமும் அமைத்திட வேண்டும். கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித் மக்கள் அல்லாமல் அனைத்து மக்களும் வணங்கக்கூடிய ஒரு மாபெரும் போராளியாக மதுரையில் இருப்பதை இந்த தமிழ்நாடு அரசு உணரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதற்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்துகின்ற வகையில், மரியாதை செய்யக்கூடிய வகையில் மதுரை வீரனுக்கு மணிமண்டபம் அமைத்திட வேண்டும். இங்கே சென்னையிலே சத்துணவு திட்டத்தை வகுத்தளித்த எல்சி குருசாமி அவர்களுக்கு மணிமண்டபமும் நினைவு சிலையும் அமைத்திட வேண்டும். கிண்டி ரேஸ் கோர்ஸில் கிட்டத்தட்ட 118 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அந்த நிலத்திலே இன்றைக்கு பூங்கா அமைப்பதாக அறிவித்துள்ளார்கள். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே சமயம் அந்த பூங்காவிலே இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய தமிழகத்தை சார்ந்த அனைத்து வீரர்களுடைய முழு உருவச்சிலையும் அவர்களுடைய வரலாற்றுகளை கல்வெட்டில் பதிந்தும் அது ஒரு சமத்துவ சுதந்திர பூங்காவை அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தமிழின்பன் விடுதலை வேங்கைகள் கட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.